பிசிக்கலாவோ மென்டலாவோ கொடுமை நடக்குதுன்னா இமிடியேட்டா நீங்க அணுக வேண்டியது வந்து எந்த ஒரு நிரூபிக்கையும் இல்லாம வெறுமனே வந்து கணவன் வந்து எனக்கு கொடுமைப்படுத்தினா. திருமணம் அப்படின்றது ரெண்டு மனம் சேர்ந்து அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல வருது. கோர்ட்டோட ஆர்டரால நீங்க நீ வீட்டை விட்டு வெளியே போ, நீ உனக்கு இருக்க ரைட் இல்லை அப்படிமா அந்த பெண் எங்க போகும்? டாக்டிக்கில் வந்து 90 டேஸ்ல அந்த வழக்கை முடிக்கலாம். கணவன் இறந்த கணவன் சொத்துல வேற கல்யாணம் பண்ணா கூட பங்கு உரிமையெல்லாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது புதிய யுகத்தில் சட்டம் வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, திருமணம், விவாகரத்து, ஜீவனம்சம், குழந்தை தத்தெடுப்பை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். இதை பத்தி தெளிவா எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக சங்கரன் சார். சார் has more than 20 years of experience in civil, criminal and matrimonial cases. வணக்கம் சார். அடுத்தபடியாக நம்ம கூட விக்னேஷ் சார் இருக்காங்க. சார் இஸ் வெல் ஸ்பெஷலைஸ்ட் இன் சிவில், கிரிமினல், மேட்ரிமோனியல் மற்றும் பில், ரெட் அண்ட் ஆர்டிஐ. வணக்கம் சார். நம்மளோட நிகழ்ச்சியில் தினம் ஒரு வழக்குன்ற வரிசையில் இன்னைக்கு நம்ம 2 வழக்குகளை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஆனால் வழக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவினா என்ன, அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன அப்படின்றத சங்கரன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், டிவினா என்ன சார்? டிவிங்கிறது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இது வந்து 2005ஆம் ஆண்டு இந்த சட்டம் வந்து குடும்ப வன்முறை சட்டம். அதாவது பெண்களுக்கு எதிராக, திருமணமான பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய தீங்குகள், அந்த கணவன் வந்து ஒரே வீட்டில் வாழுகிற போது, அவங்க உறவினர்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் இணைந்து வாழுகிற போது, அந்த பெண்ணுக்கு, திருமணமான அந்த மனைவிக்கு, அந்த கணவனால், கணவனினுடைய குடும்பத்தாரால், மாமனார், மாமியார், நாத்தனார் என்று சொல்லுகின்ற அந்த உறவு முறைகள் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிற போது அந்த பெண்ணை வந்து ஏதாவது வந்து அவங்க வந்து அடிக்கிறது, காயப்படுத்துறது, பிடிச்சு தள்ளுறது, அவமானப்படுத்துறது, அவங்கள வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறது, அவங்க குழந்தைகளுக்கு எதிராக வந்து அந்த குழந்தை இருந்ததுன்னா அதுக்கு எதிரான குற்றம், இப்படி டார்ச்சர் சொல்கிறோம் இல்லையா, சித்திரவப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே வந்து நம்ம வந்து வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய குற்றங்கள். இதுக்கு வந்து அந்த பெண் வந்து என்ன பண்ணலாம்னா, நடுவர் நீதிமன்றம், அதாவது குற்றவியல் நீதிமன்றத்தில், மகளிர் நீதிமன்றத்தில் இந்த குடும்ப வன்முறை சட்டம் 2005 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டு கீழே வந்து செக்ஷன் 12 பிரகாரம் மனு தாக்கல் பண்ணலாம். பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி உரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்கலாம். அவங்களுக்கு 30 நாள், அதாவது 30 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் இஷ்யூ ஆகும். நோட்டீஸ் இஷ்யூ ஆன உடனே அவங்க வந்து இந்த நீதிமன்றத்தில் அவங்க வந்து அப்பியர் ஆகணும். அவங்களுக்கு சம்மன் போகும். அவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அத்தனை தீங்குகளுக்கும் உரிய நிவாரணத்தை, அதாவது பராமரிப்பு சம்பந்தமாக, அதே சமயம் வசிப்பிட உரிமை, அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணக்கூடாது. அவன் புருஷன் சொல்கிறான், நீ வீட்டை விட்டு வெளியே போ, உனக்கு இருக்க ரைட் இல்லை அப்படிமா, அந்த பெண் எங்கே போகும்? நிராயுத பண்ணி அது வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படி ஒரு அவலத்தை வந்து அது வந்து வாழ்க்கையிலே நினச்சி பார்த்துருக்காது. அதை தடுத்து நிறுத்த அந்த வசிப்பிட உரிமையை நீ சொல்ல முடியாதடா, அது நீதிமன்றம் தான் சொல்லும். அப்படிங்கிறத இந்த சட்டத்தின் மூலமாக அந்த பாதுகாப்பை அந்த பெண் பெற முடியும். அந்த வீட்டை விட்டு வெளியே தள்ள முடியாது. அதே மாதிரி அவர் இது டார்ச்சர் பண்ண சொல்லி அதையும் வந்து தடை பண்ணலாம். சித்திரவதை பண்ணாத, அடிக்காத, பேசாத, அவமானப்படுத்தாத, தனியாக ரூமில் அடைச்சி வைக்காத, குழந்தைக்கு எதிரான குற்றத்தை பண்ணாதன்னு சொல்லி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அதுக்குண்டான காம்பன்சேஷன், இழப்பீடு பெறுவதற்கு, குழந்தைகளை அதுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்த, பராமரிப்பு செய்ய, அந்த வசிப்பிட உரிமையை, இப்படி எல்லாம் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, அந்த பெண்ணுக்கு வேறு என்னென்ன ப்ரொடெக்ஷன் வேணும் எல்லாத்தையும் இந்த ஆக்டுக்கில் வந்து 90 டேஸில் அந்த வழக்கை முடிக்கலாம். 90 நாட்களுக்குள்ள சட்டம் சொல்கிறது. அந்த வழக்கை முடித்து உரிய நிவாரணத்தை வாங்க முடியும்னு இந்த சட்டம் சொல்லியிருக்கிறது. 2024 இதே சட்டத்தில் சில மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் பெண்ணுடைய
உரிமைக்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் டிவி ஆக்ட்டுங்கிறது இதுதான். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். டிவி ஆக்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு கேஸில் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அது ரிலேட்டடாக நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் கேசஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் அப் டு டேட் ஃபைல் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் சில கேஸ் வந்து உண்மையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆக்ட்ஸை யூஸ் பண்ணி பல கேஸ் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த கேஸ் வந்து முன்னி தேவி விசஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான கேஸ். இது வந்து டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் வீட்டில் இந்த பிரச்சனைங்க இருக்குது. அந்த திருமணம் அப்படின்ற ஒரு உறவு பந்தத்தை 2 வீட்டு தரப்பும் பேசி தான் உருவாக்குறாங்க. ஆனால் அது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அது பர்சனல் கிரெட்ஜ் ஆகி அது வந்து இந்த மாதிரி டிவிசி ஆக்டை பயன்படுத்தி அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி சில பேர் அதை தப்பாகவும் பயன்படுத்துகிறாங்க. அதில் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒன் ஆஃப் த நபர் தான் முன்னி அப்படின்றவங்க. ஸோ இந்த முன்னி தேவி என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2011 வந்து அவங்களோட டாட்டர் இன் லா அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஷீ கமிட் சூசைட் அண்ட் அவங்க இறந்துடுறாங்க. இதுக்கான ரீசன் வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் 304B ஃபைல் பண்ணி அவங்கள வந்து அவரோட ஹஸ்பண்டையும் அவங்களோட மதர் இன் லாவையும் அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து ட்ரையல் கோர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் போகும்போது ஓகே இது வந்து ஒரு டவுரி டெத்து தான் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரையல் கோர்ட் வந்து கன்விக்ஷன் கொடுத்துருது. ஆனால் வந்து எப்பயுமே தெரியும் நம்மளுக்கு ட்ரையல் கோர்ட்டில் வந்து ப்ராப்பரான ட்ரையல் நடக்கும், விட்னஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, எவ்ரி திங் இஸ் நோட்டட், அதுதான் பேஸ். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது 304B ஸோ டவுரி டெத்து வந்து கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து முனிதேவி வந்து அப்பீல் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போகும்போது சரி ஓகே இதில் வந்து சில சார்ஜஸை வந்து அவங்க எடுத்துகிட்டு 304 திரும்பி அந்த அலகாபாத் கோர்ட் வந்து அப்பீல் பண்ணி அவங்களும் கன்விக்ஷனை ரீஅஃபர்ம் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தராக வந்து முனிதேவி இதுலேயுமே பாதிக்கப்பட்டதுனால சுப்ரீம் கோர்ட்டு அணுகுறாங்க. ஸோ அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க இந்த சம்பவம் நடந்தப்போ அந்த முனிதேவி அவங்க வீட்டில் இருந்தாங்களா? இல்லை. இந்த சம்பவத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அந்த டார்ச்சர்லாம் நடந்ததா? இல்லை. அதாவது கிரிமினல் கேசஸை பொறுத்தவரையிலும் இட் ஷுட் பி ப்ரூவ்ட் பியாண்ட் ரீசனபிள் டவுட். 1000 நிரபராதிகள் 1000 குற்றவாளிகள் கூட தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் நம்ம சட்டம். அதனால் இதை சுப்ரீம் கோர்ட்டை கன்சர்னில் கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை இது ஒரு ஜென்ரலாக ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது ஜென்ரலாக ப்ரூவ் வந்து வச்சுட்டு மட்டுமே ஒருத்தவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிதேவியை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா சார்ஜஸுமே டிஸ்மிஸ் பண்ணி அவங்கள அக்யூட்டும் பண்ணுறாங்க. இது இப்போ ரீசெண்டாக நடந்தது. இது வந்து நிறைய பேர் வீட்டில் நடக்குது. ஸோ ஒரு சின்ன பிரச்சனையை வரும்போது அது வந்து சூசைட் வரலும் கொண்டு போகாமல் மன தைரியத்தோடு அந்த பிரச்சனையை அணுகும் போது இந்த மாதிரி வழக்குகள் குறையும். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தவங்க இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறேம்மா. உங்கள் பெயர்? பழனியம்மா. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நேரடியாக வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா. பண்ணுங்க சார். எங்கள் பொண்ணு கணவர் கொரோனாவில் இருந்தோன்னே வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரிங்க. பார்ட் டைம் பாட்டியோட சொத்து இருக்கு, காசு இருக்கு. சரிங்க. இவங்க எங்கள் பொண்ணோட இது முதல்ல ஒருத்தர் இப்போ எப்போ திருமணம் உங்கள் பொண்ணுக்கு எப்போ திருமணம் ஆச்சு? அது எங்களுக்கே தெரியாதுங்க, சொல்லவே இல்லை. சரி. குழந்தை பிறந்திருக்குன்றாங்க சொல்கிறாங்க. நீங்கள் யாருக்கு உங்கள் பொண்ணுக்கு யாருக்கு வாரீங்க நீங்கள்? பொண்ணோட குழந்தைங்க எங்ககிட்ட இருக்காங்க, வளர்ந்து பொண்ணோட குழந்தை இங்கே தான் இருக்காங்க. சரிங்க. அவங்களுக்காக நாங்கள் இப்போ கணவர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் 2001 இறந்துட்டாரு. 2001 இறந்துட்டாரு. சரி. இப்போ அவர் 2021. சரிங்க. இப்போ அடுத்து எப்போ ரீமேரேஜ் எப்போ பண்ணி வச்சிங்க? அதுதான் சார் தெரியலங்க சார். சரி, ரைட்டு. இப்போது நீங்கள் மேரேஜ் வேறு ரீமேரேஜ் பண்ணாலும் வச்சாலும் கணவன் இறந்த கணவனுடைய சொத்துல உங்களுக்கு பங்கு உரிமை உண்டு. அது வந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி உங்களுக்கு வந்து பங்கு கிடைக்கும். ஆனால் கேளுங்க, சொல்லுங்க. அவங்க வந்து ஜாப்ல இருக்காங்க. சரி. ஆமாங்க. அதனால பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு இது இருந்து நாங்க அதை சரி பண்ணி விட்டுட்டு கூட்டிட்டு வர பார்த்தா அவங்க வரமாட்டேன்ட்டாங்க.
அவரை விட்டுட்டு இப்ப வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. சரிங்க. ஆமாங்க. அதனால சொத்து வீணா போயிடும். அடுத்தவங்க ஏன் திங்கணும், பிள்ளைகளுக்கு வேணும். அதாம்மா, சொத்துல கணவனுடைய சொத்துல அவர் பேர்ல அந்த சொத்து வந்து இப்போ யார் பேர்ல இருக்கு? கணவனுடைய சொத்துன்னு சொல்றீங்கல்ல, அந்த சொத்து வந்து யார் பேர்ல இருக்கு? 3 பேருக்கு பேர்லயும் பட்டா போட்டு. யார் பேர்ல? பிள்ளைங்க 2 பேரு, எங்க பொண்ணு. எந்த பிள்ளைங்க? அவருக்கு அவருடைய பிள்ளைங்க பேர்லையா? ஆமா, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அதான் அப்ப மைனரா போட்டு கார்டியனா போட்டிருக்காரா? அவரு இறந்துட்டாருல்ல. இல்ல, அந்த சொத்து எழுதும் போது குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களா மைனரான்னு கேட்டேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எழுதுனாங்க. சரிங்க. அதான் சொத்துல பங்கு கண்டிப்பா உண்டுங்க. அதுல வந்து கணவன் இறந்த கணவன் சொத்துல வேற கல்யாணம் பண்ணா கூட பங்கு உரிமையெல்லாம் வந்து மாறாது, கண்டிப்பா உரிமை உண்டு. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவர் பேர்ல இருக்கா இல்ல அவங்க அப்பா அம்மா பேர்ல இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கிடணும். எல்லாம் அவர் பேர், அவங்க அப்பா, குழந்தைங்களோட அப்பா பேர். குழந்தைங்களோட அப்பா பேர்ல. அப்பா பேர்ல இருக்கா? அந்த சொத்து அப்ப பிரிக்கலையானோ? அப்பா வந்து அவங்க அப்பா எழுதி வச்சு ஒரு 4-5 மாசத்துல இறந்துட்டாரு. யாரு? அந்த மூத்த பெரியவரா? ஆமா, பெரியவர் இறந்துட்டாரு. பையனுக்கு வந்து பையனா இறந்துட்டாரு டக்குன்னு ஒரு 4 மாசம். சரி, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்தை வந்து இந்து சட்டப்படி எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர் தான் உண்டு. இந்து குடும்பம் தானே. அப்ப எல்லாருக்கும் அந்த வாரிசுல உங்க மருமகன் இறந்து போன மருமகனுக்கும் வரும் பங்கு. அந்த பங்கு வந்து இவருடைய மனைவி, இவர் லீகல் கேர் வந்து யாரெல்லாம் விட்டு இறந்தாரோ இந்த லீகல் கேர் மனைவி, அதாவது உங்களுடைய பொண்ணு அப்புறம் பேரப்பிள்ளைகளுக்கு கண்டிப்பா பங்கு இருக்கு. புரியுதுங்களா? அதனால நீங்க அதை கிளைம் பண்ணலாம், பார்ட்டிஷன் போடலாம், பாகப்பிரிவினை கேட்டு நோட்டீஸ் அனுப்பலாம். அதனால ஒண்ணு. ஆனா அவர் உயில் எது எழுதி வச்சிருக்காரான்னு பாத்துக்கிடுங்க. ஒன்னும் எழுதல, உயில் செட்டில்மெண்ட் ஒன்னும் எழுதல. அப்ப அந்த சொத்துல பங்கு வாங்கலாம். பைசாலாம் இருக்குதுங்க. பைசாலாம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க, ஒரு 12 லட்சம் எடுத்துட்டாங்க. சரி, அது குழந்தைகளுக்கெல்லாம் வேணுங்க, அது படிக்கிற செலவு. அந்த பைசா யார் பேர்ல இருந்துச்சு? நாத்தனார்லாம் கையெழுத்து போட்டு எங்க பொண்ணு பேருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுங்க. சரிங்க. அவங்க 5 லட்சம் பேசுனாங்க, அண்ணா அவங்களுக்கு அந்த 5 லட்சம் பணம் கொடுக்கல. சரிங்க, அது பிரச்சனை இல்லைங்க. சொத்துல கண்டிப்பா பங்கு உண்டுங்க. ஏன்னா லீகல் கேர் இருக்காங்க. நீங்க விவாகரத்து அப்படின்னு சொல்லி பிரச்சனை 2 பேரும் பிரிஞ்சாதான் அந்த சொத்துல பங்கு வராது. ஓகே சார், புரியுதுங்களா? சரி, ஓகே, ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். டிவினா என்னன்னு சொல்லிட்டீங்க, அதை இன்னும் தெளிவுபடுத்துற மாதிரி ஒரு வழக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இதுல இந்த டிவி ஆக்ட்ல மோகிதா வெர்சஸ் மகாராஷ்டிரா அரசு அப்படின்னு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வழக்கில் இந்த குடும்ப வன்முறை சட்டம்ங்கிறது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி சில வழிகாட்டுதல்களை, கைடன்ஸை வந்து நிறைய வந்து அவங்க இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆக்டை. அதுக்காகத்தான் சுப்ரீம் கோர்ட்டு சில வழிகாட்டுதல்களை இந்த மோகிதா வெர்சஸ் மகாராஷ்டிரா ஸ்டேட்டுங்கிற கேஸில் தெள்ளத்தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த சொத்தை கணவனுடைய சொத்தை இது பண்ணுறதுக்கு அதை வந்து தவறான ஒரு அணுகுமுறையில் சட்டத்துக்கு முரணாக எல்லாரையும் வந்து கம்ப்ளைண்ட்டில் சேர்த்துறது. யாரை? அந்த கணவன் சம்மந்தப்பட்ட அவங்க உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அதாவது இப்போ மாமனார், மாமியார், நாத்தனார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் சேர்த்தா தான் அவங்க வந்து அதில் யாராவது கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க. அப்போ ஒரு வழக்குன்னு இருந்ததுன்னா இவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து பணம் கொடுத்தாகணும்னு சொல்லி இந்த மிரட்டும் துணியில் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு டிவி ஆக்ட். ஆகையினால சுப்ரீம் கோர்ட்டு தெள்ளத்தெளிவாக அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து அந்த கம்ப்ளைண்ட் குடும்ப வன்முறை சட்டம் வழக்கு லோயர் கோர்ட்டில், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எல்லாம் நடந்து வரும்போது அவங்க எல்லாரையுமே வந்து எல்லாரையுமே பொறுப்பாளியாக்கி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இப்போ நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது வருது. அப்போ அங்கே என்ன பிடிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் என்னென்னா, யாரெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னா, சகோதரி, அதாவது அந்த கணவனுடைய சகோதரியை சேர்த்துருக்காங்க. அந்த பெண் வந்து இந்த வழக்குக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதாவது ஷேர், அதாவது அந்த வீட்டில் ஒன்றா வசிக்கவே இல்லை. அதில் ஒரு என்ன பாயிண்ட் சொல்லுவாங்கன்னா, குடும்ப வன்முறையில் குடும்பத்தில் அந்த டார்ச்சர் பண்ணக்கூடிய அவங்க கணவனோட சம்மந்தப்பட்ட மாமியார், மாமனார், நாத்தனார் எல்லாருமே ஒரே வீட்டில் வசிக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பிரைமா ஃபேசி இதாகும்.
ஒரே வீட்டில் வச்சாங்கன்னா இவங்க கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்னு அவங்களை இன்க்ளூட் பண்ணதுக்கு அதுவும் போதிய ஆதாரம் இருக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. நீ எவிடன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு நிரூபிக்கவும் இல்லாமல் வெறுமனே வந்து கணவன் வந்து எனக்கு கொடுமைப்படுத்தினா அவன் மாமனார் மாமியார் உள்ள தீப்போடு அவன் நாத்தனார் உள்ள தீப்போடுன்னு எல்லார் மேலேயும் வந்து பணத்தை வந்து பிடுங்கணுங்கிற இல்லை சொத்தை அபகரிக்குங்கிற நோக்கத்தில் செய்யக்கூடாது. அது சட்டத்தினுடைய நோக்கமே சிதைஞ்சு போகும். இது வந்து அந்த சகோதரி வந்து அந்த வீட்டில் வசிச்சாங்களா இல்லை, அப்புறம் எதுக்காண்டி அதில் சேர்த்தன்னு பிடிச்சிட்டாங்க ஓகே சார் சுப்ரீம் கோர்ட். அதனால் இதை வந்து ஏற்றுக்க முடியாது. அவங்க மேலே இருக்கக்கூடிய சார்ஜை வந்து இது பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது ஒரு முக்கியமான வழக்கு. இதில் தான் வந்து குடும்ப வன்முறை சட்டத்தை போலீஸ் அஃபீஷியலுக்கும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, தேவையில்லாமல் வழக்கு போடாதீங்க, ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து சிவில் நேச்சர், இது குடும்ப வன்முறை பேசி தீர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து உண்மையிலே வந்து டார்ச்சர் இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து அடித்தல் காயப்படுத்தல் இதெல்லாம் ஆதாரம் இருந்துச்சுன்னா அந்த மெடிக்கல் எவிடன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் பிரைமா ஃபேசி இருந்தால் நீ எஃப்ஐஆர் நீ வந்து கேஸை இது பண்ணு, ஓகே குடும்ப வன்முறை சட்டத்தின்கிற டிவி ஆக்டில் போ. ஆனால் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரே வீட்டில் வசிக்காமல் அவங்க உறவு முறைகளை பூரா தூக்கி வழக்கில் மாட்டணும்னு சொல்லி பண்ணாத அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேம், கடலூர்ல இருந்து வெள்ளை பேசுறேன் மேம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம்? என்னுடைய சந்தேகம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. நான் கடலூர்ல இருந்து வெள்ளை பேசுறேன் சார். நான் ஒரு மாற்றுத்திறனாளி சார். சரிங்கம்மா. வந்து அவரும் மாற்றுத்திறனாளி தான். இருந்தாலும் 2 பேரும் சொல்லி மேரேஜ் பண்ணாங்க சார். ஆனா வந்து கோர்ட் கேஸ் போயிட்டாரு, எனக்கு வர வர பார்வை வந்துதுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாரு. ஆனா 2 கவுன்சிலிங் தான் வந்தாரு சார். இல்லம்மா, கொஞ்சம் வரவே இல்லை. சரி, நீங்க சொல்றது புரியுது, கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. என்ன கேஸ் போட்டாரு, எதுக்காக கோர்ட்டுக்கு போனீங்க? டைவர்ஸுக்கு தான் சார். டைவர்ஸுக்கு போட்டாரு. டைவர்ஸ் இன்னும் ஆகல சார், தள்ளுபடி பண்ணிட்டாங்க சார். ஆனா வந்து வரமாட்டாரு. எனக்கும் வயசான அம்மாவோட நான் வாழ்றேன் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யலாம்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். சரிங்கம்மா, இப்போ நீங்க 2 பேரும் மாற்றுத்திறனாளி லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா? இல்ல சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணேன் சார். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணீங்க. எப்போ மேரேஜ் ஆச்சு? 2013ல மேரேஜ் ஆச்சு. 2013 ஆச்சு. குழந்தைங்க இருக்காங்களா? குழந்தைங்க இல்லைங்க சார். ஓகே. எப்போ டிவோர்ஸ் அவர் ப்ரொசீட் பண்ணாரு? 2 வருஷம் ஆகுது சார். நான் இங்க வந்து 2 வருஷம் அம்மா வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது சார். ஓகே. 2024ல அவரு கேஸ் போட்டாரா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரி, அந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா திருப்பி அவர் போட்டிருக்கதே நீ சொல்றாரு சார். ஆனா வரமாட்டாரு சார், கேஸுக்கே வரமாட்டாரு. நான் ஆனா இன்னும் கையெழுத்து எல்லாம் போட்டு கொடுக்கல சார். இதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்ட அந்த விவாகரத்து மனு டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் சார்பாக ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சேர்ந்து வாழ்றதுக்கான மனு, அதுவுமே போடுறதுக்கான எல்லா உரிமைகளையுமே சட்டம் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதே சேம் ஃபேமிலி கோர்ட்லேயோ இல்லை அதே சேம் சப்கோர்ட்லேயோ நீங்கள் வந்து போயிட்டு இந்த மாதிரி ரெஸ்டிடியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள். ஸோ இதை டிவோர்ஸ் பெட்டிஷன் எப்படி விசாரிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த கேஸ்க்கு வந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவரையும் விசாரிப்பாங்க. நியாயமான அடிப்படையில் வந்து கண்டிப்பாக கோர்ட்டே வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கான டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்றது 2 மனம் சேர்ந்து அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனில் வர்றது. கோர்ட்டோட ஆர்டரால் நீங்கள் சேர்ந்துட போகிறீங்க, கோர்ட்டோட ஆர்டரால் நீங்கள் பிரிஞ்சிட போகிறீங்கன்னா அது வந்து லீகலாக தான். ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பேசிட்டு புரிதல்லையும் நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது அவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பெட்டிஷன் போட்ட உடனே அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் பேசி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி மேட்ரிமோனியல் கேசஸ் வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் அணுக முடியுமே தவிர்த்து எந்த கோர்ட்டுமே வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதுக்கான இந்த பெட்டிஷனை போடுங்க, அந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு வாய்ப்பு இதில் ஏற்படும். ஸோ அதனால் இந்த அணுகுமுறையில் நீங்கள் போகிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அவர்கிட்டேருந்து சில ரெமிடிஸ் வாங்கிறதுக்கான வேறு அணுகுமுறைகளும் இருக்குது. அதே சப்போர்ட்டில் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வன்கொடுமை நடந்திருந்ததுன்னா கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து டிவி ஆக்டில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அதர் ரெமிடிஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஸ்டிடியூஷனுக்கு ஃபைல் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்?
நான் பேசுறது திருவள்ளியிலிருந்து பேசுறேன் மேடம். திருவள்ளி பக்கத்துல. சார் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறீங்களா? ஆமா மேடம். சார் ஸ்பீக்கர் எடுத்துட்டு நார்மல் இதுல பேசுங்க சார். கேட்க மேடம். சார் டிவி வால்யூமும் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரி மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார் உங்களுடைய சந்தேகம். இப்ப மேடம் நமக்கு எங்க அண்ணா, எங்க கூட பிறந்த ஒரு அண்ணாச்சி ஒருத்தர் இறந்துட்டாரு சமீபத்துல. ஓகே. அவங்க வீட்டம்மா ஒரு 5 வருஷமா வந்து பிரிஞ்சிருந்தாங்க. ஓகே. இப்ப அவங்க வந்து சொத்தை வந்து பங்கு வந்து சொல்லி கேட்டு எங்க வீட்டுல வந்து பிரச்சனை பண்றாங்க அவங்க. ஓகே சார். இறந்தது காரணமே அவங்க வீட்டம்மா தான். ஓகே. ஆமா, இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதாவது இங்க தாய்தா போன வீட்டை விட்டு வெளியே சொல்றாங்க செய்யறாங்க. ஓகே. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் இப்போ அண்ணன் எப்போ இருந்தாங்க? சமீபத்துல ஒரு 40 நாள் இருக்கு சார். சார் சரிங்க. பிள்ளைகள் இருக்கா அண்ணனுக்கு? ஒரு பையன் இருக்காரு சார். வயசு என்ன ஆகுது? 10 வயசு ஆகுது சார் அவனுக்கு. சரி, இவங்க பிரிஞ்சு எப்போ வந்தாங்க உங்க அண்ணி? அவங்க பிரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டாங்க. என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள? எதுவும் கேஸ் எதுவும் நடக்கா? ஆமா சார், வன்கொடுமை சட்டம் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த வரதட்சணை கொலை கேஸ் போட்டிருக்காங்க. யார் மேல? அண்ணன் மேலையா? அண்ணன் மேல போட்டிருக்காங்க. சரி, திரும்ப எப்படி வீட்டுக்கு வந்தாங்க? அந்த வழக்கு முடியுதுக்கு இன்னும் வழக்கு பெண்டிங்கா இருக்கும்போது எப்படி வந்தாங்க? இறந்ததுக்கு அப்புறம் வரைக்கும் அவங்க வீட்டுக்கு வர சொல்லி வரைக்கும் ஸ்டேஷன் எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க அவங்க வீட்டுக்கு. சரி, அண்ணன் உடல்நலம் சரியில்லாம இருந்தாரா? ஆமா. சரி, இப்போ சொத்து யார் பேர்ல இருக்கு சார்? அண்ணன் பேர்ல இருக்கு சார். இப்ப அண்ணன் பேர்ல சொத்து வந்து யார் அப்பா கொடுத்துட்டாங்களா? அப்பா யாரோட சொத்து அது? அப்பா வந்து சம்பாதிச்சு அண்ணன் பேர்ல எழுதி கொடுத்துருக்காங்களா இல்ல சுயமா அண்ணன் சம்பாதிச்சதா? இல்ல இல்ல, எங்க அப்பா அம்மா வளர்த்து தான் சார் கொடுத்துருக்காரு. அப்பா அம்மாவுடைய சம்பாத்தியம் அப்பா அம்மா வந்து அதுல செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்தாங்களா? ஆமா ஆமா, செட்டில்மெண்ட் தான். அண்ணன் பேருக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்காங்க. ஆமா சார். செட்டில்மெண்டா உயிலா? செட்டில்மெண்ட் தான் சார். செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது வந்து எப்போ கொடுத்தாங்க? கொடுத்து ஒரு 10-11 வருஷம் இருக்கு சார். இப்ப அந்த வழக்கெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களா? ஆமா, வழக்கெல்லாம் நடக்கும் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. முன்னாடி கொடுத்துட்டாங்க. அந்த சொத்து சம்பந்தமா இவங்க வேற ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா கேஸ்? இல்ல இல்ல, அந்த மாதிரி போடல சார் அவங்க. சரி, இப்போ உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா உயிரோட? இருக்காங்க சார், இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு என்ன ரெமெடினா சார், அவங்கள வந்து அப்பா அம்மாவை வந்து வெளியேற்ற முடியாம சீனியர் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறதுல சீனியர் சிட்டிசனை உடனே வெளியேற்ற முடியாது. ஏன்னா அந்த நீங்கள் நீதிமன்றத்தில் இது வந்து எங்கள் சொத்தை நான் என்னுடைய பையனை ஏன்னா அவன் என்னை பராமரிப்பான் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் கொடுத்தோம், அவன் இறந்து போனான். ஆனால் அவங்க குடும்ப பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே அந்த வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்குது. அதையெல்லாம் காமிச்சு நீங்கள் வந்து அப்பா அம்மா வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு வந்து சட்டத்தில் உரிமை இருக்குது. சீனியர் சிட்டிசனை உடனே அனுப்ப முடியாது, புரியுதுங்களா? அதே சமயம் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கு, ஏன்னா பையன் இருக்கான் பார்த்தீங்களா, பையன் யார்கிட்ட வளர்தான்? அவங்க தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அது வந்து சட்டப்படி நம்ம பராமரிக்கக்கூடிய கடமை கணவனுக்கு இருக்கு, உங்க அண்ணனுக்கு. அவர் இறந்துட்டாரு, இறந்தாலும் அந்த சொத்துல இருந்து அந்த பையனுக்கும் அவங்களும் அவங்க அவங்க உங்க அண்ணியார் வந்து வேற ஏதாவது ஒர்க் இது ஜாப்ல இருக்காங்களா? பிரைவேட்ல ஒர்க் பண்றாங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதை பராமரிக்கக்கூடிய பராமரிப்பு செலவு கேட்கறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. மற்றபடி வந்து இந்த அவங்க மேல உங்க அண்ணன் மேல போட்டிருக்கக்கூடிய மற்ற கேஸ்லாம் நிற்காது. ஏன்னா அவர் இறந்துட்டார் பார்த்தீங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் உங்களை சேர்த்துருக்காங்களா? ஆமாம் சார், எங்கள் அப்பா அம்மா சேர்த்துருக்காங்க. வரதட்சணை இந்த மாதிரி சேர்த்துருக்காங்களா? ஆமாம் சார். ஆமாம். சரி, அதை வந்து அவங்க நிரூபிச்சாதான் அதை வந்து உங்கள் மேலே வந்து இது பண்ண முடியும், புரியுதுங்களா? ஆதாரம் இல்லைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை நடத்துங்க. அந்த பராமரிப்பு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் கொடுத்து தான் ஆகணும். அது நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுதுன்னு பார்த்துக்கோங்க. அப்பா அம்மா உடனே நாங்கள் வெளியேற முடியாது, ஏன்னா சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனு போடுறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குது நீதிமன்றத்தில். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட மற்றொரு கலரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வாட்டத்திலிருந்து பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம்? மேம், நான் வீட்டில் வந்து ரொம்ப கொடுமை பண்ணாங்க. கொடுமை பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன் மேம். வெளியே வந்துட்டு பசங்களும் எங்ககிட்ட இருந்தாங்க, 3 பசங்க, 2 பொண்ணு 1 பையன். ஓகே. பெரிய பாப்பாவுக்கு வந்து 14 வயசு, செகண்ட் பாப்பாவுக்கு வந்து 8 வயசு,
தம்பிக்கு வந்து 5 வயசு மேம். பசங்க எல்லாம் எங்க கிட்ட தான் இருந்தாங்க. ஓகே. எங்க கிட்ட இருக்கும்போது நான் என்ன பண்ணி ஒரு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன் மேம். ஓகே. அவங்க என்ன பண்ணாங்க வந்து அடிச்சுட்டு குழந்தை எல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க மேம். ஓகே. இப்ப பசங்க வந்து பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்களாமா? ஆமா மேம். பசங்களை வந்து நான் பார்க்கணும். ஓகே. அதே மாதிரி எனக்கு 20,000 நகை போட்டாங்க. 4 லட்ச ரூபாய் பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்து தான் மேம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓகே. அவங்க வந்து அது எல்லாமே வந்து இப்ப வச்சிருக்காங்களா என்ன பண்ணாங்க தெரியல. நான் அந்த கொஸ்டின் கேட்டதுனால தான் மேம் அவ்வளவு பிரச்சனை வந்தது. என் நகை எனக்கு கொடுங்கன்னு காமிங்க, கூட நானும் பரவாயில்ல கண்ணில் காட்டுங்கன்னு சொல்லி கேட்டேன் மேம். அவ்வளவு சண்டையே. ஓகே. ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனே கொடுக்கலன்னு சொல்ல வரீங்களாம்மா? எஸ் மேம். ஓகேம்மா. உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அம்மா வணக்கம். வணக்கம் சார். எப்போம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? சார் 2012 சார். ஓகே. எவ்வளோ நாள் சேர்ந்துருந்தீங்க? கரெக்டா 12 வருஷமா தான் சார் இருந்தோம். ஆனா ஒரே சண்டை பிரச்சனை. அவரு ட்ரிங்க்ஸ், மாமியார் அடிக்கிறது, மாமியார் என்ன கொடுமை பண்ணது, சம்பளம் கொடுக்கலன்னா டார்ச்சர் பண்றது. இத்தனைக்கும் 2 டிகிரி முடிச்சுட்டு வீட்லயே கழனி வேலை அந்த மாதிரி தான் சார் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு கிடைச்ச ஜாப் கூட அவங்க வந்து வெளியே போக கூடாது, அப்படியே உள்ளேயே மடக்கி வச்சிருந்தாங்க சார் அவங்க. சரிங்கம்மா. இல்லை எவ்வளோ நாள் 12 வருஷம் சேர்ந்துருந்தீங்களா? ஆமா ஆமா சார். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணீங்க? மேம் சார் சண்டை வந்து அவர் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டா ஹெவியா சண்டை போட்டதுனால மாமியார் வந்து அடிச்சு என்னை வெளியே போக சொன்னதுனால நான் வந்து அப்ளை பண்ணேன். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி 7 மந்த் ஆகுது சார். 7 மாதம் ஆகுது. ஆமா சார். இப்போ உங்கள் 3 குழந்தைங்களை எப்போ அவங்க கூட்டிட்டு போனாங்க? அவங்க வந்து பசங்களை கூப்பிட்டு போயிட்டு 5 மந்த் ஆகுது சார். ஓகே. நீங்கள் அப்ளை பண்ணதுனால அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் வந்து வன்கொடுமையை அனுபவிச்சிருக்கீங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கு. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு வரதட்சணையாக அவங்க கேட்டாங்க, அதுக்காக உங்கள் வீட்டிலேருந்து 20 சவரன் நகை 4 லட்ச ரூபா பொருள் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னாச்சுன்னு உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் தெரியல, அது உங்களுக்கு ரிட்டர்னும் கொடுக்கல. மூணாவது விஷயம், உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வேணும், கரெக்டா? நாலாவது விஷயம், உங்களோட பசங்க உங்களுக்கு வேணும். ஓகே. இதில் உங்களுக்கு 5வது விஷயமும் கிடைக்கும், மெயின்டெனன்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கான ப்ரொசீஜர்ஸ்னால் ரொம்ப 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 சிம்பிள்மா. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப டூ லேட். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கொடுமை நடக்குது, உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ டார்ச்சர்ஸோ கொடுமை நடக்குதுன்னா இமீடியட்டாக நீங்கள் அணுக வேண்டியது வந்து நேஷ்னல் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. சரி, உங்களுக்கு நடந்தது. இதுக்கப்புறம் பார்க்குற விமென்ஸ் வந்து 181, அது வந்து நேஷ்னல் ஹெல்ப்லைன் ஃபார் விமென்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதுக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நியர்பையில் இருக்கிற மஹிளா போலீஸ் ஸ்டேஷன், எவ்வளவோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நம்ம தமிழ்நாடு அது முன்னோடி மாநிலமாக இருக்குது. ஸோ அதை உருவாக்குனாங்க. இல்லை, வான் பண்ணாங்க. எஃப்ஐஆர் போட்டாங்களா? எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்களா? சரி, ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு டிவிசிக்கான ஃபவுண்டேஷன் இருக்குது. சரிங்களா? எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதுனால நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் எப்பயோ பண்ணியிருக்கணும். சரி, ஓகே, ஃபைன். டிலே ஆகியிருந்தாலும் நீங்கள் வந்து டிவோர்ஸ் போட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போயிட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பி, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த காப்பீஸு, உங்களை அடித்ததுக்கான எவிடன்ஸ் எதனா இருந்தால் அது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜு, மெசேஜஸ்ஸு, அசிங்கமாக பேசின வாய்ஸ் ரெக்கார்ட்ஸு, இது எல்லாமே ஒரு எவிடன்ஸாக க்ரியேட் பண்ணி லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் சேர்த்து டொமஸ்டிக் செக்ஷன் 12 வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதுக்குன்னே வந்து ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லையும் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார். நீங்கள் டைரெக்டாக முதல்ல போயிட்டு இது ரிலேட்டடாக இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னும் போது டைரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு நடந்த இந்த கொடுமைகளை சொல்லி, இந்த மாதிரி என் பர்மிஷன் இல்லாமல் என் குழந்தைங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்றத ஒரு பெட்டிஷனை வந்து ஃபஸ்ட்டு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருங்க. அங்கே ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள அணுகுங்க. அவங்கள வந்து உங்களுக்கு வந்து இது வந்து சுமூகமாக இதை கொண்டு போவாங்க. நம்பர் 1. டிவிசி முடிஞ்சதுங்களா? அந்த டிவிசிலே வந்து உங்களுக்கான எல்லாத்தையுமே நீங்கள் அதில் கேட்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மானிட்டரி ரிலீஃப்ஸ், குழந்தையோட கஸ்டடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் சப்போஸ் நீங்கள் இருக்கணும், அந்த உங்களுக்கு வீடு எங்கேயும் இல்லைன்னா நீங்கள் அந்த வீட்டில் இருந்துட்டு அவங்கள எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த வீட்டில் இருக்க முடியும், இன்லாஸ் வீட்டில். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து டிவிசியில் இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் போடுங்க ஃபார் த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த கோல்டு கொடுத்துருக்காங்க, மேபி சில்வர் கொடுத்துருப்பாங்க, அண்ட் அதர்
சாமான்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதோட லிஸ்ட்டு, அதோட ஃபோட்டோஸ், கல்யாண மண்டபத்தில் அந்த ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க, அந்த ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணி இவ்வளோ பொருள் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு எவிடன்ஸோட ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபைல் பண்ணுங்கள். 2வது விஷயம். 3வது வந்து நீங்கள் டிவோர்ஸ் ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுங்கள். 4வது கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க சொல்லியிருந்தேன் சைல்டு கஸ்டடிக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கஸ்டடி ஆஃப் த சைல்டு அண்ட் விசிட்டேஷன் ரைட்ஸ் இனிஷியலாக அதுக்கும் ஒரு பெட்டிஷனை வந்து நீங்கள் அந்த ஃபேமிலி கோர்ட்லேயே போட்டுருங்க. 3வது வந்து அதை ஃபைனல் லாஸ்ட் ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். இதை வந்து நீங்கள் டிவிசிலையும் அந்த கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கன்சர்ன் ஃபேமிலி கோர்ட்லேயும் நீங்கள் இந்த மெயின்டெனன்ஸ்க்குன்னு தனியாக பெட்டிஷன் போட்டு இமீடியட்டாக விசாரணை பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இதை இந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். ஓகே சார், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருவனந்தபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். உங்கள் பெயர்? என் பேர் கீது. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம்? என்னோட சந்தேகம் மேடம், நான் இருந்தது என்னோட ஊர் திருநெல்வேலி. ஓகே. என் ஹஸ்பண்டோட ஊர் வந்து திருவனந்தபுரம். ஓகே. எங்க ஊர்ல இருந்து நம்ம ஊர்ல இருந்து எனக்கு வந்து கான்ஜுகல் ரைட்ஸ், அதாவது சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு இது ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கு எதிர்த்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹைகோர்ட்ல மேல்முறையீடு பண்ணாங்க மேடம். அதுவும் நம்மளுக்கு சாதகமா தான் வந்தது. ஓகே. ஆனா அவர் வந்து டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்காரு. நான் இந்த 2 ஆர்டர் எடுத்துட்டு திருவனந்தபுரம் போனேன். ஓகே. அவங்க வீட்டுக்குள்ள நீ ஏத்தல. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்கினோம். வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போற நேரத்துல அவங்க வீடு பூட்டி போட்டுட்டாங்க. அது வரைக்கும் நான் ஷெல்டர் ஹோம்ல தான் நின்னேன். அதனால எனக்கு ஒன்னும் பூட்டு உடைச்சு கொடுங்க, இல்லைன்னா அல்டர்னேட்டிவ் அகாமடேஷன் தாங்கன்னு கேட்டோம். அல்டர்னேட்டிவ் அகாமடேஷன் தந்த நேரத்துல இவங்க அந்த வீட்டை மேட்ரிமோனியில போங்க உங்களோட 2வது பையன் பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. ஓகே. அந்த ஊர்ல வந்து இந்த 2 கோர்ட் ஆர்டரை ஏத்துக்கோங்க மேடம் சொன்னா ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா மேடம்? ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அம்மா, இப்போ உங்களுக்கு எப்போ திருமணம் ஆச்சுங்கம்மா? 2017 சார். 2017. குழந்தை இருக்கா? ஆமா, ஒரு பையன் இருக்கான் சார். என்ன வயசாகுது? அவனுக்கு 7 வயசு ஆகுது சார். 7 வயசு ஆகுது. உங்க கணவர் என்ன வேலை பார்க்காரு? அவரு இது ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறாருன்னு சொல்றாரு சார். என்ன பிரச்சனைமா உங்களுக்குள்ள? சார், எங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவருக்கு வந்து கிறிஸ்டியன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. சரிங்க. என்னை வந்து அந்த மதத்துக்கு அவரும் உறுதியா இல்ல, இருந்தாலும் அவர் என்னை இந்த மதத்துக்கு மாத்தணும்னு முயற்சி பண்றாரு. எனக்கு அதுல விருப்பம் இல்ல சார். விருப்பம் இல்ல, மதம் மாத்துறதுக்கு இது விரும்புறாரு, உங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆமா, இது தவிர மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல சார். இப்ப நீதிமன்றத்துல நீங்க 2 ஆர்டர் உங்களுக்கு ஃபேவரா வச்சிருக்கீங்க, அப்படிதானே? கொடுத்துட்டோம். அந்த உள்ள கோர்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு கோர்ட்ல வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். உங்க ஊர் கோர்ட் ஆர்டர் நீங்க அங்கதான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாங்க. அதான் நீங்க எந்த நீதிமன்றத்துல ஆர்டர் வாங்குனீங்க? திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலியில வீடெல்லாம் அங்கதான் வசிச்சீங்களா? திருநெல்வேலியில இப்ப நான் மாறி 1 வருஷமா இப்ப திருவனந்தபுரத்துல தான் மேடம் சார் இருக்கேன். ஓ, சரிங்கம்மா. இப்போ நீங்க வாழணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க? ஆமா, அது இல்லாம நம்ம திருநெல்வேலியில இருந்து இபி கேஸ் நம்பர் வாங்கி நான் வந்து திருவனந்தபுரம் ஃபேமிலி கோர்ட்லயும் கொடுத்துருக்கேன். சரி. இப்போ அவர் டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்காரா? அது எங்க நடக்கு? அது அதே ஊர்ல தான், திருவனந்தபுரத்துல தான் ஃபேமிலி கோர்ட்ல நடக்குது சார். சரி. 5 வருஷமா நடக்குது. அதுக்கு முன்னக்கூட்டியே இந்த 2 ஆர்டரும் கிடைச்சிட்டு இருந்தாலும் அந்த இது வந்து. இப்போ நீங்க எங்கம்மா, இப்போ நீங்க எங்க வசிப்பிடம் உங்களுக்கு எங்க இருக்கு? எங்க இருக்கீங்க? திருவனந்தபுரத்துல தான் சார். இப்போ 1 வருஷமா நான் இங்கதான் இருக்கேன். இங்க வந்துட்டேன். அந்த 2 நம்பி, அந்த ஆர்டரை நம்பி நான் இங்கேயே வந்து அவர் கூட சேரலான்னு வந்துட்டேன் சார். இல்ல, முதல்ல உங்களுக்கு சொந்த இடம் எங்க? சொந்த ஊரு? திருநெல்வேலி. திருமணம் ஆனது எங்க? திருநெல்வேலி சார். திருநெல்வேலி தான். அவர் வந்து அவருடைய நேட்டிவ் திருவனந்தபுரமா? சார். சரி, ரைட்டு. இப்போ அவர் போட்ட டைவர்ஸ் வழக்கில் முகாந்திரம் இருந்தாதான் டைவர்ஸ் கிடைக்கும். முகாந்திரம் அதாவது நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஃபேவரா 2 ஆர்டர் வாங்கியிருக்கீங்க. ஆமா சார். அவரோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி. ஆமா. நீங்க உண்மையிலே வந்து அவர் அதாவது சேர்ந்து வாழறதுக்கான காரணங்கள் இருக்க போய் தான் நீதிமன்றம் திருப்தியாகி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த உத்தரவை மதிக்காம போனா அவர் அப்பீல்லையும் வந்து உங்களுக்கு ஃபேவரா தான ஆர்டர் வந்திருக்கு. அதனால நீங்க வருத்தப்பட வேண்டியது இல்லை. அந்த ஆர்டரை வந்து அவர் மதிக்கலை அப்படின்னா அவர் மேலதான் நம்ம நீதிமன்றம் வந்து இன்னும் அடுத்து என்னென்ன நடவடிக்கை இருக்கு நீங்க நீதிமன்றத்தில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. ஆனா இந்த டிவோர்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும்
கிரவுண்ட்ஸ் இருந்தால் தான் கொடுப்பாங்க. சரி சார். உங்கள் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் தான் அவர் விவாகரத்து வாங்க முடியும், இல்லாட்டா வாங்க முடியாது. சரி சார். புரியுதுங்களா? அதனால் விவாகரத்து வழக்கும் தள்ளுபடி ஆகும். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த விவாகரத்து வழக்கில் அவர் பொய்யான காரணங்களை சொன்னால் நீங்கள் ஏற்கனவே வாங்கின உத்தரவுகளின் அடிப்படையில் அந்த உத்தரவெல்லாம் மதிக்காமல் இருக்காருன்னு அந்த வழக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய காரணங்களை சொல்லுங்கள். இந்த விவாகரத்து வழக்கு திருவனந்தபுரத்தில் தான் நடக்கு. ஆமாம் சார். அதை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஓபி போட்டு இங்கே வாங்க முடியும். சார் நான் வந்து முதல்ல அவர் அங்க திருவனந்தபுரத்துல போட்டிருந்தப்ப டிரான்ஸ்பர் கேட்டேன் நம்ம ஹைகோர்ட்ல. ஆனா ஹைகோர்ட் இது வந்து மாநிலம் விட்டு மாநிலம்ங்கனால சுப்ரீம் கோர்ட்டு தான் அதுக்கு முடிவு பண்ணுன்னு சொன்னனால என்னால அவ்வளவு தூரம் போக முடியல சார். உங்களால் போக முடியல சுப்ரீம் கோர்ட்டுக்கு? ஆமா சார். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஏன்னா பெண்கள் வந்து பொதுவாக வந்து லேடிஸுக்கு வந்து அவங்க எங்கேயுமே வந்து அவங்களால வந்து பயணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொண்டு டிரான்ஸ்ஃபர் ஓபி பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உச்சநீதிமன்றம் போகிறதுக்கு. உங்களால் முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த விவாகரத்து வழக்கிலே நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிவோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு கிடைக்காது, நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் உங்கள் மேலே அவர் எந்த ஒரு காரணம் இல்லாமல் டிவோர்ஸ் வாங்க முடியாது. டிவோர்ஸ் வாங்கணும்னா உங்கள் மேலே சில குற்றச்சாட்டுகள் இருக்கணும், அப்போ தான் வந்து அவர் பண்ண முடியும். வேறு ஏதாவது உங்களுக்குள்ளே வேறு பிரச்சனைகள் எதுவும் உண்டா? இல்ல சார், அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே இல்லைல்ல. அப்போ டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. சார் அது இல்லாம இப்போ ப்ரொடெக்ஷன் ஆகல அந்த வீட்டுக்கு கொடுத்தாங்க. அது வந்து என்னோட மாமனார் மாமியார் பேர்ல இருந்த வீடு. இப்ப நான் அந்த வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க தம்பி திரும்ப நீங்க நீதிமன்றத்தை பண்ணுங்க. இது மாதிரி வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு, இந்த உத்தரவை மதிக்கல அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை கொண்டு திரும்ப உங்க நீதிமன்றத்திலே பலபடி இது பண்ணுங்க, அப்ரோச் பண்ணுங்க. அப்பதான் சார் சொன்னாங்க இது தமிழ்நாட்டுல இருந்து வாங்கின ஆர்டர், இது இங்க செல்லாது அப்படிங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் வாங்கினது, கேரளாவில் வாங்கினது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமும் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். அதனால் நீதிமன்றத்தில் அப்படி போட்டிருக்காங்களா திருநெல்வேலியில் வாங்கின உத்தரவு செல்லாதுன்னு? இல்ல அப்படி என்கிட்ட சொன்னாங்க சார். சொன்னதெல்லாம் விட்டுருங்க. கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்களா, எந்த கோர்ட்டில் சொன்னாங்க, அதுதான் நீங்கள் பார்க்கணும். நீதிமன்றத்திலே நீங்கள் திரும்ப அப்ரோச் பண்ணுங்க. இது மாதிரி உத்தரவை மதிக்கல சொல்லணும் என்ன சார்? மாத்தி எழுதிட்டாங்க வேணுக்குனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்களே. யார் சொன்னா மாத்தி எழுதிட்டாங்கன்னு? அவங்க எதிர்க்கட்சி வக்கீல் தான். அவர் சொல்லுவாருமா, வக்கீல் சொல்றதெல்லாம் விட்டுருங்க. ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அந்த டிவோர்ஸ் கேஸ்ல இது மாதிரி திருநெல்வேலியில் வாங்கின உத்தரவை காமிச்சு அதை மார்க் பண்ணுங்க. அங்கே ஒரு லாயரை வைங்க திருவனந்தபுரத்தில். நீங்கள் உச்சநீதிமன்றம் போனீங்கன்னா ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆனால் நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து நீங்கள் நடத்தணும்னா இதையெல்லாம் தைரியமாக சொல்லுங்கள். உங்கள் பக்கம் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது வெற்றி பெறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த ஏற்கனவே வாங்கின உத்தரவுகளை வச்சு திருவனந்தபுரத்தில் வழக்கை நடத்த பாருங்கள். அதில் சொல்லும்போதே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஜட்ஜு தான் மெயின். ஜட்ஜு வந்து சொன்னதான் இது பண்ணும். எதிர்க்கட்சி வக்கீல் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து திருநெல்வேலியில் செல்லாது அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. ஓகே சார். நீதிமன்றம் உத்தரவை நீதிமன்றம் தான் மதிக்கணும். சரி, ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மக்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் 2 பேருமே ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. விக்னேஷ் சருக்கும் சங்கரன் சருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றிமா. சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எனக்கு ஹலோ எஸ்ஓவி, அதாவது ஹலோ சட்டம் ஒரு வகுப்பறை அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் கேட்கக்கூடிய மொத்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளமை நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஸ்பெஷல் அட்வொகேட்ஸ் மூலியமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.